வைகை நதி தென்மதுரை வைகை நதி. பாரா, என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்போ இதுக்கு தான் அன்னைக்கு என்கிட்ட 10 ரூபா பெட் கட்டினீங்க. அப்போ நான் சொன்னது சரிதான். இனிமேல் மழை பெய்யும் போது வெளியே போகாதீங்க என்ன? எங்க அண்ணன் இந்த மாதிரி வீட்டுக்கு தெரியாம இப்படி எல்லாம் வேலை பார்த்து வச்சிருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். கூட பிறந்த அண்ணனை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதான் போல. சார் ப்ளீஸ் சார், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னு, எனக்கு சொல்லுங்க சார். நான் தான் சொன்னனே அது எனக்கு தேவையில்லாத விஷயம்னு. சார் ப்ளீஸ் சார், எனக்கு தேவையான விஷயம்தான் சார், சொல்லுங்க சார். நான் வேணா உங்ககிட்ட இது வரைக்கும் நடந்துக்கிட்ட முறைக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவசரப்பட்டு உங்களை காய்ச்சி மூச்சுன்னு கத்துனது தப்பு தான். சாரி சார், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம். ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். சரி, பக்கத்துல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குல்ல? ஆமா, விக்கி அண்ணனோடது. அந்த கம்பெனியில தான் உங்க பேர்ல இருக்கிற டாக்குமெண்ட்டை வச்சு உங்க அண்ணன் கடன் வாங்கியிருக்காரு. அது எப்படி சார் அப்படி கடன் கொடுப்பாங்க? நான் சைன் போடாம? உங்களை மாதிரி உங்க அண்ணன் சைன் போட்டு கொடுத்துருப்பாரு. அட பாவி, அப்படின்னா அது மட்டும் போதுமா சார்? லீகலா பண்றவங்களுக்கு அது மட்டும் போதாது. இல்லீகலா பண்றவங்களுக்கு அந்த சைன் ஒன்னே போதும். எப்படி சார்? இப்ப நான் போய் பிரச்சனை பண்ணனா? அதான் உங்க சைன் இருக்கே, அப்புறம் உங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து தான் கடன் வாங்கியிருக்காங்க. அதுவும் இல்லாம டாக்குமெண்ட் கைக்கு கிடைச்ச உடனே அரவிந்த் தான் ஒரு ஈசி எடுத்து பார்த்துருந்துருப்பான். ஈசினா விலங்கு சர்டிபிகேட். அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் இவங்க பேர்ல மட்டும்தான் இருக்கா இல்ல வேற யாருக்கும் எழுதி கொடுத்துருக்காங்களா அப்படி எல்லாம் பாக்குறது. அந்த டாக்குமெண்ட் சம்பந்தமான இடத்துல வேற எதுவும் விலங்கு இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு பேரு தான் ஈசி. சரி, அது கிளியரா இருந்ததுன்னா உங்க டாக்குமெண்ட்டை அவனோட கம்பெனி பேருக்கு எழுதி வாங்கிக்கலாம். நீங்க அதுக்கு ஓகேன்னு சொல்லி சைனும் போட்டு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கே தெரியாம. நான் எந்த சைனும் போடல. அதாங்க நீங்க போட்டதா உங்க அண்ணன் போட்டு கொடுத்துருக்காரு. சரிங்க சார், இது இல்லீகல் தானே? இப்போ நான் அவங்க மேல கேஸ் போட்டா? எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு உங்க அண்ணன் பக்கம் கையை காட்டிட்டு அரவிந்தன் கையை விரிச்சிருவான். சரி, நீங்களும் உங்க அண்ணனும் தான் சண்டை போடுறதா இருந்தா போடணும். அப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி டாக்குமெண்ட்டை வச்சு என்ன ஏமாத்தி பணம் வாங்கிட்டாங்கன்னு அரவிந்தன் உங்க மேல கேஸ் போடுவான். இப்போ நீங்க உங்க அண்ணன் கூட சண்டை போடுவீங்களா இல்ல அரவிந்தன் கூட சண்டை போடுவீங்களா உங்க டாக்குமெண்ட்டுக்காக? ஆமா, இதுதான் நடந்திருக்கு. ஐயோ, சரி, எங்க அண்ணன் என் டாக்குமெண்ட்டை வச்சு அங்க கடன் வாங்கி என்ன பண்ணியிருக்கான்? அந்த காசை வச்சுதான் உங்க கடைக்கு பக்கத்து கடையை விலைக்கு வாங்கியிருக்காரு உங்க அண்ணன் பேர்ல. அந்த டாக்குமெண்ட்டை வச்சுதான் என்கிட்ட லீகலா கடன் வாங்கியிருக்காரு. எப்படி கிரிமினல் வேலை பார்த்திருக்கான்னு பாருங்களேன். அப்படி விட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்க வீட்டுல? சார் நாங்க தெரிஞ்சா சார் அப்படிலாம் விட்டுட்டு இருக்கோம். வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு கூட பார்க்காம அப்புறம் வீட்டுல நீங்க இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, முதல்ல உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்லைன்னா கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டா? இல்ல சார், வேண்டாம் சார். அப்படித்தான் வள்ளிமயில் அக்காவோட வீட்டு டாக்குமெண்ட்டை வச்சு அரவிந்தன் சார் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்களா அந்த அக்கா? ஏன் கேக்குறேன்னா, நீங்க அந்த அக்காவுக்கு அன்னைக்கு ஹெல்ப் பண்ண வந்தீங்க. அப்படி பார்த்தா அவங்க உங்ககிட்ட தானே கடன் வாங்கி இருந்திருக்கணும். உங்களை விட்டுட்டு பக்கத்து கம்பெனில எதுக்கு கடன் வாங்கியிருக்காங்க? அதான் ப்ராப்பரான டாக்குமெண்ட் இல்ல, பிளான் அப்ரூவல் இல்ல. அந்த அப்ரூவல் இல்லாமலே தான் அவங்க வீடே கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கிற இடத்துல நான் எப்படி கடன் கொடுக்க முடியும்? கொடுத்தா அது எப்படி திரும்பி வரும்? பிளான் இல்லாம எப்படி சார் வீடு கட்ட முடியும்? பண்ணலாம், பட் பேங்க்ல லோன் போகும்போது பிளான் கேட்பாங்க. அது இல்லாத பட்சத்துல இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனில லோன் வாங்க வேண்டியதுதான். அங்கேயும் ப்ராப்பரா டாக்குமெண்ட் கேட்டாங்கன்னா இல்லீகலா இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனில லோன் வாங்க வேண்டியதான். அப்படி வாங்கி தான் மயிலக்கா மாட்டியிருக்காங்க. அது தெரியாம தான் நான் போய் செயின் கொடுத்து மாட்டியிருக்கேன். எஸ், உங்க செயின் திரும்பி வர்றது கஷ்டம்தான். சார் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, உங்ககிட்ட தானே இருக்கு. என்கிட்ட தான் இருக்கு, ஆனா காசை திருப்பி கொடுக்காம நான் செயினை கொடுக்க மாட்டேன். சார், இப்போ அரவிந்தன் சார் கிட்ட இருக்கிற என்னோட டாக்குமெண்ட்டை எப்படி மீட்கிறது? பணம் கொடுத்துதான். பணம் கொடுத்துதான்? எவ்வளவுக்கு கடன் வாங்கியிருக்கான்? 35 லட்சம். 35 லட்சமா? சார் அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அரவிந்தன் என் பெரியம்மா பையன்தான்னு உங்களுக்கு தெரியும் தானே? ஆமா ஆமா ஆமா. என் கூட பிறந்தவன் இந்த பணத்தை எல்லாம் திரும்ப கட்டி கடை டாக்குமெண்ட்டை மீட்டு கொடுப்பானா? சந்தேகம்தான். என்ன சார் சொல்றீங்க? திருப்பி கொடுக்கறவரா இருந்தா உங்களுக்கு தெரியாம கடன் வாங்கியிருக்கவே மாட்டாரு. அதுவும் இல்லீகலா.
1 மாசம் 2 மாசம் பாப்பான் அரவிந்தன். 3வது மாசம் நீங்க வட்டி கட்டலைன்னா அன்னைக்கு மயிலக்கா வீட்டுக்கு நடந்த கதி தான் உங்க கிடைக்கும். ஐயோ, இப்போ நான் என்ன செய்வேன்? என்ன செய்யறது என்ன செய்யலாம்னு யோசிங்க. இதெல்லாம் உங்க அண்ணனை நம்பி பொறுப்பை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்திருக்கணும். ஆமா, கூட பிறந்தவன்னு நம்பி அவங்கிட்ட பொறுப்பெல்லாம் விட்டுருந்தோம். சார், இந்த விஷயத்துல நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? நான் என்ன மேடம் பண்ண முடியும்? அதானே, நீங்க என்ன பண்ண முடியும்? நம்ப வச்சு ஏமாத்திட்டான் ராஸ்கல். நம்பினதுக்கு நல்ல கழுத்து அறுத்துட்டான். இப்போ நான் என்ன செய்வேன்? தாத்தா எனக்குன்னு கொடுத்த ஒரே சொத்து. மேம், மிஸ் மலர்விழி, என்ன சார்? இல்ல நானே உங்ககிட்ட பர்சனலா கொஞ்சம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே வந்துட்டீங்க. ஆனா இப்போ நீங்க இருக்கிற மனநிலையில இதை கேட்கலாமா என்னன்னு தெரியல. என்னது சார்? கேளுங்க. இல்ல, உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க ஏரியாவில் இருக்கிற மட்டன் கடை வச்சிருக்கிறவரோட. அதுவா? அது என் மைனி பார்த்த வேலை சார். இந்த என் கூட பிறந்தவன் ஒரு நாசக்காரன் இருக்கான் பார்த்தீங்களா, இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கானே, அவனோட வீட்டுக்காரம்மா தான். அவங்க தான் எங்க ஆட்சிக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் அவர்கிட்ட அப்படி போய் வாக்கு கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட? அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறவர்கிட்டயா? ஆமா. இல்ல, உங்களுக்கும் அவரை பிடிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை சார். அவருக்கு என்னை நல்லா பிடிச்சிருக்கான். ரொம்ப நாளாக என்னை காதலிச்சுக்கிட்டு இருந்தாராம். அதனால பொண்ணு கேட்டு வந்தாரு. சரி. அவர் பேசுனது எல்லாம் எனக்கும் பிடிச்சிருந்தது, ஓகேவா தான் இருந்தது. ஆனால் எங்கள் ஆட்சிக்கு அவரை பிடிக்கல. அதில் எங்கள் ஆட்சிக்கு கொஞ்சம் மன வருத்தம். கொஞ்சம் பொண்ணு பார்க்க வரும்போது சண்டையாகி போச்சு. அதனால நானும் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மாப்பிளைய பெண்டிங்கில் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் மைனி என்ன பண்ணிட்டாங்க, அவர்கிட்ட போய் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு உங்களை பிடிச்சிருக்கு, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுதான் நடந்தது. எங்கள் ஆட்சிக்கு அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறவருக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லாத காரணத்தால் உங்களை மாப்பிள்ளை கேட்டுட்டாங்க. எங்கள் ஆட்சி உங்ககிட்ட அப்படி கேட்டதுனால அவங்கள தப்பாக நினச்சிக்கிறாதீங்க என்ன சார். அவங்க என் மேலே உள்ள பாசத்தினால உங்ககிட்ட அப்படி பேசிட்டாங்க. சரி, நீங்க வீட்டில் போய் பேசிட்டு என்கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க. பேசி பார்த்தேன். ஆனால் எங்கள் ஆட்சி அவங்க சொன்னதே சரின்னு ஒரே பிடியாக பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியாக வருமா சார்? நடக்கிற காரியமா? அதான் சரி, அவங்க போக்கலையே கொஞ்ச நாளைக்கு விட்டு பிடிப்போன்ட்டு நானும் பேசாமல் இருந்துட்டேன். அதான் உங்ககிட்ட மேற்கொண்டு அதை பற்றி எதுவுமே பேசலை. அதுக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துருச்சு. அதான் இதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். அந்த பொண்ணு ரங்கம் மேல உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா எப்படி? அது யாரு? அதாங்க அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்கிறவரு. ஓ, அவர் பேர் கூட உங்களுக்கு தெரியுமா? இருங்க இருங்க, அப்போ அன்னைக்கு இதை வச்சு தான் உங்கள் ஸ்டோருக்கு நான் வந்தப்போ சீக்கிரமே உங்கள் வீட்டில் கல்யாணம் வரலாம், அப்போ எங்கள் கடையிலே வந்து திங்ஸ் வாங்குங்க, ஆஃபர் பண்ணி தரேன்னு சொன்னீங்களா? ஆமா. சரியான ஆளு சார் நீங்க. நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் வரல. என்ன கேட்டீங்க? அந்த பொண்ணு ரங்கத்தை லவ் பண்ணுறேன்னா? அது இல்லை, அது பொண்ணு கேட்க வந்தார். அவருக்கு என்னை பிடிச்சிருக்குன்னாரு. எனக்கு அவரை பிடிச்சிருந்தது தான், அதுக்கு நான் அவரை பிடிக்கல. அது எப்படி சொல்கிறது? யாராவது ஒருத்தரை நானும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது அப்போ தான் எங்கள் அண்ணனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் ஆகுமா அப்படின்னு எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரே சண்டை. சரி, இந்த மாப்பிள்ளை நமக்கு கொஞ்சம் ஓகேவா இருக்காரே அப்படின்னு ஓகே சொல்லலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே எங்கள் ஆட்சி குறுக்க புகுந்து குறுக்கு சால ஓட்டிட்டாங்க. ஓஹோ. அது வேற ஒன்றும் இல்லை, நான் கொஞ்சம் ரக்குடுகாளா, அதான் உங்களுக்கே தெரியுமே. அதனால என்னை எவனும் கட்டுறதுக்கு ரெடியா இல்லை. அப்படி மீறி வர்றவனை நான் விரட்டி விட்டுருவேன். நீங்க ஏன் விரட்டி விடுவீங்க? எனக்கு பிடிச்சிருக்கணும்ல. ஆமாமா, அது ஒன்று இருக்கு. ஆமாம், பொண்ணு பார்க்க வர்றவங்க என்னைய பார்க்கணும். எனக்கு எவ்வளோ நகை போடுவாங்க, எவ்வளோ ரொக்கம் கொடுப்பாங்க, கடையை அவங்க பேருக்கு எழுதி வைப்பாங்களா, அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது சார், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டேன். இப்படியே தான் வர்றவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சேன். அப்படி இது எதுவுமே வேண்டாம், நான் உன்னை உனக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வந்தவர் தான் அந்த பொண்ணு ரங்கம். சரி, நமக்காக வர்றாரே அப்படின்னு ஓகே சொல்லலான்னு பார்த்தேன். அவ்வளோதான் சார் நடந்தது. ஓ, ஓகே ஓகே. சரி, நான் போயிட்டு வரேன். என் டாக்குமெண்ட்டை நான் எப்படி திருப்புறது? அண்ணன்கிட்ட கேட்டால் இவர் சொன்ன மாதிரியே தான் நடக்கும். புத்திசாலித்தனமாக தான் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை வாங்கணும். இந்த மாடு சாப்பிட்ட தட்டை எங்கே வச்ச? எங்க வச்சேன்? நான் சாப்பிட்ட இடத்துல தான் இருக்கும், அங்க போய் பாரு. நீ ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருந்தேன்னா அந்த இடத்துல நான் போய் பார்ப்பேன். கையில் தட்டை வச்சுக்கிட்டு காதில் போனை வச்சுக்கிட்டு வீடு பூரா சுற்றிக்கிட்டு வந்திருக்கேன். இந்த தட்டை நான் எங்கன்னு போய் தேடுறது? ஏன் வீட்டில் வேற என்ன வேலை வெட்டி முறிக்கிற? அதை தேடுறது தவிர உனக்கு என்ன வேலை? நீ இரு, அவன் வரட்டும். ஆமா, நான் உன்ன போய் அண்ணன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிரு. ஆமாம், இல்லாட்டினாலும் உன் வண்டவாளம் அவனுக்கு தெரியாது. இந்த காப்பியை குடி. குடு, ஊட்டி விடு. எருமை காப்பியை ஊட்டி விடவா? வாங்கி குடிச்சிட்டு கிளம்புடா, சீவனத்தை வாங்காத.
பாரு, என் 2 கையும் பிஸியா இருக்கு. எப்படி நான் காஃபி கப்பை வாங்கி குடிப்பேன்? உனக்கு அதை விட வேற என்ன வேலை? எனக்கு ஊட்டி விடு. ஆனா உன் அழுச்சாட்டியத்துக்கு வர வர ஒரு அளவே இல்லாம போகுது. அந்த பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள விட்டுருக்கிற கையை வெளியே எடுத்து இந்த கப்பை வாங்கி குடிச்சா என்ன மாடு? அது ஸ்டைல், அப்படிலாம் எடுக்க முடியாது. உன் 2 கையும் சும்மா தானே இருக்கு, ஊட்டி விடு. வாய்க்கிட்ட கொண்டு வந்து வை, நான் சமத்தா குடிச்சிருவேன். பேசாம வயித்துல ஒரு ஓட்டையை போட்டு காப்பி அது வழியா ஊத்திடுறேன். ரொம்ப பேசாத, கப்பை இன்னும் கொஞ்சம் நகட்டு. சேட்டை பிடிச்ச மாடு. நீ போடுற காஃபியை குடிச்சு கொடுக்கறதே நான் பாக்குற பெரிய வேலை. எவ்வளவு பெரிய மனசு இருந்தா நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பேன். அதுக்கே நீ வாசல்ல இருக்கிற பிள்ளையார் பக்கத்துல எனக்கும் ஒரு செலவு வைக்கணும், தெரிஞ்சுக்கோ. சும்மா குடி குடி, குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணு காலகாலத்துல. ஆமா, டிஃபன் பாக்ஸ்ல வச்சு ஒரு லஞ்ச் எல்லாம் பாதி பாதி அப்படியே வீட்டுக்கு திரும்பி வருது. அதுவும் நேத்து லஞ்ச் பாக்ஸ் அப்படியே மொத்தமா வந்துருச்சு. உன் தம்பி அவ்வளவு படிக்கிறேன், சாப்பிடுறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு. இன்னைக்கு நேத்தா படிக்கிற? 5 வருஷமா தான் படிச்சுக்கிட்டு இருக்க. அப்போல்லாம் சாப்பிட்டு தான் வந்த? நேத்து தான் எனக்கு நிறைய அசைன்மெண்ட் எழுத வேண்டியதா இருந்ததுன்னு சொன்னேன்ல கருப்பாயி. சரி சரி குடி, அதனால சாப்பிட முடியலையாக்கும், நேரம் இல்லையாக்கும். சரி, ஆனா இதெல்லாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னு வையி. ஒரு பிள்ளை சாப்பிட நேரம் இல்லாத அளவுக்கு படிச்சு களைச்சு போயிருக்கு, இதுக்குமா திட்டுவீங்க? சரி குடி. எல்லாத்துக்கும் பதில் ரெடியா வச்சிருப்பான் மாடு. ஆமா, ஏடா தம்பி, உங்க அண்ணன் கொடுக்குற 100 ரூபா போக என்கிட்ட வேற தினமும் எக்ஸ்ட்ராவா காசு வாங்கிட்டு போவ. இப்போ கொஞ்ச நாளா காசே கேட்கறது இல்லை என்கிட்ட. செலவே நான் பண்றது இல்ல. ஏன்? ஒருத்தன் சிக்கனமா இருக்கணும்னு நினைச்சா பிடிக்காதே உனக்கு. எங்க அண்ணன் கொடுக்குற காசு எல்லாம் நான் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன், பாக்குறியா? என் பேக்ல எவ்வளவு காசு இருக்குன்னு பாக்குறியா? காஃபியை வாய்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு குடிக்க விடுறாளான்னு பாரு கருப்பாயி. சரி சரி குடி குடி, என்னைக்கும் இல்லாத திருநாளா காசெல்லாம் சேர்த்து வைக்கிற போல. இப்ப நான் காஃபியை குடிக்கவா வேண்டாமா? குடியா கண்ணு குடி. நீ குடிக்காம போனேன்னா உங்க அண்ணன் அதுக்கு ஒருக்க என்னையத்தான் காலி வைப்பான். காப்பி குடிச்சானா டிஃபன் சாப்பிட்டானான்னு. எப்படியோ என் கருப்பட்டிக்கு பொறுப்பு வந்தா சரிதான். நான்லாம் நல்லா பொறுப்பா தான் இருக்கேன், நீ முதல்ல பொறுப்பா இருக்கிற வழியை பாரு. எனக்கு என்னடா பொறுப்புக்கு குறைச்சல்? உனக்கு மட்டும் அஜித் மாதிரி மாப்பிள்ள வேணும்னு கேட்க தெரியுதே. என் அண்ணனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கணும்னு உனக்கு தோணுதா? இப்ப தானா ஒரு பொண்ணு வருது, அதையும் கட்டி வைக்க மாட்டேங்கிற. உனக்கு என்ன ஒரு புத்தி தெரியுமா? காலம் முழுக்க நான் உன்கிட்டயே இருந்து கஷ்டப்படணும்னு நீ நினைக்கிற. அதான் ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமா எனக்கு ஒரு மைனியை அந்த வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு வழியை பாரு. அதுக்கு நான் என்னடா செய்வேன்? அவன்ல கல்யாணம் பண்ணணும். நடிக்காத கருப்பாயி, அதான் நேத்து அவங்க சொன்னதை சொன்னேன்ல என்கிட்ட. அதுவா? இங்க பாரு, நீ சின்ன பிள்ளை, அதெல்லாம் உனக்கு புரியாதுன்னு நான் சொன்னேன்ல. உங்க அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம நீ பாட்டுக்கு என்னத்தையாவது பேசிக்கிட்டு காப்பியை குடிச்சிட்டு இடத்த காலி பண்றா. உனக்கு இந்த வீட்டுக்கு இன்னொரு பொண்ணு வர்றது பிடிக்கல, அதான் காரணம், வேற ஒண்ணும் இல்ல. நீயே எப்பவுமே இந்த வீட்டுக்கு ராணியா இருக்கணும்னு நினைக்கிற. ஆமா, அப்படித்தான் நினைக்கிறேன். போவான்ல, குடி காப்பிய. சி எடு, நீ போட்ட காஃபி எனக்கு வேண்டாம். அடமாடு, பாதி குடிச்சிட்டு தான் அதை சொல்லுவியோ? இங்க பாரு, உன்னை பொண்ணு பார்க்க வந்த உங்க வீட்டுல நீ போய் பேசுறியா இல்ல நான் போய் பேசவா? என்னடா பேசணும்? எங்க வீட்டு பொண்ணை நீங்க எடுத்துக்கோங்க, பதிலுக்கு உங்க வீட்டு பொண்ணை நாங்க எடுத்துக்கிறோம், இந்த டீலுக்கு எங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நான் போய் பேசட்டா? ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. என்ன அப்படின்னா காலம் பூரா என்னை தாயில்லா பிள்ளையாவே வச்சிருக்கலான்னு பாக்குற நீ? விளக்க மாத்த ரெடியா பக்கத்துல தான் வச்சிருக்கேன். இன்னைக்கு எடுத்து சாத்துன்னு சாத்திடுவேன். கிளம்பு. வயசுக்கு தகுந்த மாதிரி பேசு. முதல்ல படிச்சு கையில டிகிரி வாங்குறதுக்கு வழிய பாரு. அதுக்கப்புறம் உங்க அண்ணன மாதிரி போய் கம்பெனில உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு வழிய பாரு. இதெல்லாம் இந்த வீட்டுல ஒழுங்கா நடக்கணும்னா எனக்கு ஒரு மைனி வேணும். ஆமா, மைனி வந்துட்டா மட்டும் கிழிச்சு காப்பையை நட்டிடுவாரு. போவான்ல. இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேன்னா நீ வேலைக்கு ஆக மாட்ட. உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி என் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு எனக்கு ஒரு மைனி இந்த வீட்டுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டான் இந்த எம்கே. இது நீ போட்ட இந்த கேவலமான காஃபி மேல சத்தியம், சவால், சபதம், எம்கேவின் சபதம். பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டியா? ஆமா, இப்ப நீ எனக்கு கட்டி வச்சிருக்கே ஒரு லஞ்ச் பாக்ஸ், அது எனக்கு வேண்டாம். அதை நான் எடுத்துட்டும் போக மாட்டேன், நைட்டும் இந்த வீட்டுல சாப்பிட மாட்டேன். நீ சமைச்சு நீயே சாப்பிடு கருப்பாயி. இந்த மாடு, அவசரப்பட்டு சபதம் போடாத, சவால் விடாத. உன்னையால எல்லாம் பசி தாங்க முடியாது. மரியாதையா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டு போ. தேவையில்லை, நான் நினைச்சது நடக்கிற வரைக்கும் நான் உண்ணாவிரதம் தான் இருக்க போறேன். டேய், பசி தாங்க மாட்டடா. ஏப்ப கிறுக்கு பிடிச்ச மாடு இவனை வச்சுக்கிட்டு. ஷூ, இது ஒரு பக்கம் இழுக்குது, அது ஒரு பக்கம் நிலைக்கு நிக்குது. இன்னைக்கு ஆஃபீஸ் போவோமா இல்லை வீட்டில் இருந்தே வேலையை பார்ப்போமா? தம்பி வெளியே போகிற வேலை இருக்குன்னா பேசாமல் ஆஃபீஸ் கிளம்புவோம். இந்த பாப்பாவை எங்க இன்னும் காணும்? இங்கே தானே வந்து என்னை மீட் பண்ண சொல்லியிருந்தேன். இவளை நம்பி நான் வீட்டில் எங்கள் அக்கா கிட்ட வேற சவால் விட்டுட்டு வந்திருக்கேன். எப்படியும் காசு கொண்டு வருவா.
காலையிலக்கு வீட்டிலேயே சாப்பிட்டு வந்தாச்சு. மத்தியானத்துக்கு எப்படியும் இந்த பாப்பா கேன்டீன்ல சாப்பாடு வாங்கி கொடுத்துரும். அப்படியே ஈவினிங்க்கும் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி பேக்ல வச்சுக்கணும். நைட்டு வீட்டுக்கு போன உடனே ரூமுக்குள்ள போய் எல்லா ஸ்நாக்ஸையும் எடுத்து வச்சிடணும். பேக்கை எப்படியும் இந்த கருப்பாய் செக் பண்ணுவா. அப்புறம் ரூமுக்குள்ளேயே உட்காந்து எல்லா ஸ்நாக்ஸையும் சாப்பிட்றலாம். நைட்டுக்கு அதையே வச்சுக்கலாம். இவ கையால் பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது, அப்பதான் நம்ம உண்ணாவிரதம் இருக்கோம்னு நம்புவா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சமாளிச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்ச உடனே பசிக்குமே. அண்ணன் வீட்டில் இருப்பார், எப்படியும் அண்ணன் கூட உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். அண்ணனுக்காக சாப்பிட்டேன்னு சொல்லி கருப்பாயை நம்ப வச்சிடலாம். அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த பாப்பா எப்போ வருவா? வரா வரா வரா. ஹாய் பாப்பா. என்ன கண்டுக்கிடாம போறா? நான் ஒருத்தன் இங்க சிரிச்சுக்கிட்டே பாப்பான்னு கூப்பிடுறேன், கண்டுக்கிடாம போறா. இவளை நம்பி வீட்டில் எங்க அக்கா கிட்ட நான் சபதம் வேற போட்டுட்டு வந்திருக்கேன். அம்மா கூட போறது யாரு? இந்த பாப்பாவோட அண்ணனா அப்பாவா? எப்படின்னு தெரியல, யாருன்னு தெரியல. ஐயையோ, இவ என்ன மூஞ்சி திருப்பிக்கிட்டு போறா? எனக்கு இப்பவே பசிக்குது. எக்கா. நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தம்பி. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். வீட்டில் நீங்க மட்டும்தான் இருக்கீங்களாமா? ஆமா, எல்லாரும் வேலைக்கு போயாச்சு. என் மருமக அவ அக்கா வீட்டுக்கு போயிருக்கா. இப்போதைக்கு நான் மட்டும் தான் இருக்கேன். என் பேத்திக்கு காலையிலேயே ஷோ இருக்குன்னு கிளம்பி போயிட்டா. வர்ற நேரம் தான். உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காப்பி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டா? இல்லம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உட்காருங்க, உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இருக்கட்டும் தம்பி. என்ன விஷயம்? நான் சொன்னதை பத்தி எதை யோசிச்சு பாத்தீங்களா? யோசிச்சு பார்த்தேன். தம்பி, நீங்க வயசுல சின்னவர் இருந்தாலும் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா, என்ன இதெல்லாம்? கையை இறக்குங்க. இல்ல, நான் சொல்றத ஒரு நிமிஷம் நீங்க கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். கேக்குறம்மா, நீங்க முதல்ல கையை இறக்குங்க, உட்காருங்க. இல்ல தம்பி, நான் உங்க வீட்டுக்கு வந்து அப்படியெல்லாம் பேசினது கேட்டது முறையில்லாத ஒரு விஷயம்தான். இருந்தாலும் எனக்கு அந்த சமயத்துல வேற வழி தெரியல. அப்படி உங்களுக்கு ஒரு கிடுக்குப்பிடி போட்டாலாவது நீங்க கொஞ்சம் இறங்கி வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கிற ஒரு நப்பாசை தான். இதுல முழுக்க முழுக்க என்னோட சுயநலம் தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நான் பண்ணது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்பை நான் என் பேத்திக்காக தான் பண்ணினேன். என் வீட்டு பிள்ளைங்கள நானே விட்டு கொடுத்து பேசக்கூடாது தான் தம்பி. ஆனா என் பேத்திக்கு கூட பிறந்த 3 பேரும் இருக்கானுங்க பார்த்தீங்களா? அவனுங்க 3 பேரும் ஒவ்வொரு குணம். கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்தும் அவனுங்களால இந்த பிள்ளைக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனா உங்க வீட்டில் நீங்க அப்படி இல்லை. அதை நான் என் கண்ணாலேயே பார்த்தேன். உங்களுக்கு என் பேத்தியை கட்டி கொடுத்தா நீங்க அவளை நல்லா பார்த்துக்கிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் பேத்தி உலகம் தெரியாத பிள்ளை, சூதுவாது தெரியாம வளர்ந்துட்டா. அவளை இங்க இருக்கிறவங்க எல்லாம் உசுப்பேத்தி விட்டு தங்களுக்கு தேவையான காரியத்தை எல்லாம் சாதிச்சுக்கிடுவாங்க. அது தெரியாம இவளும் அப்படிதான் நடந்துக்கிடுவா. அதனால ஏரியா முழுக்க எங்க பார்த்தாலும் வம்பு வளர்த்துட்டு தான் வந்து நிக்கிறா. அதுவும் இல்லாம இயல்பாவே அவங்க தாத்தாவோட குணம் கொஞ்சம் அவர் ரத்தத்துல ஊறி போயிருக்கு. இந்த ஊருக்கு நல்லது செய்யணும், நாட்டுக்கு நல்லது செய்யணும், நம்ம தான் பொறுப்பா இருக்கணும் அப்படின்லாம் ஒரு நினைப்பு அவளுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அந்த குணத்தை இங்க இருக்கிறவங்க எல்லாம் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. அது தெரியாம இந்த மக்க பிள்ளையும் நம்ம தான் நாட்டுக்கு நல்லது செய்ய வந்த ஜான்சி ராணின்னு நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ வம்பு இழுத்துக்கிட்டு தெரியுது. யாருக்கு என்ன நடந்தாலும் ஓடி போய் ஒத்தாசை பண்ணிடுவா. ஆனா இவளுக்கு ஒண்ணுன்னா யாருமே வரமாட்டாங்க தம்பி. அது இந்த பிள்ளைக்கு புரியவே மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி புரிய வைக்க பார்த்துட்டேன், ஒரு வழியும் ஆகலை. இப்போ கூட எங்கள் ஏரியாவில் கறிக்கடை வச்சிருக்கிற ஒரு ஆள் இவளை பிடிச்சிருக்கு, காதலிக்கிறேன்னு சொல்லி பொண்ணு கேட்டு வந்து கல்யாணம் வரைக்கும் பேசிட்டாங்க. அந்த வேலையை நான் கேவலமாக நினைக்கல. ஆனால் அந்த பையனுக்கு என் பேத்தியை கட்டி கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை. வயசும் கூடுதல், இன்னொன்று முரட்டு ஆள். இவ ஆள் தான் பார்க்கறதுக்கு முரட்டுத்தனமாக இருப்பாளே ஒழிய குழந்தை. அந்த மாப்பிள்ளை கிட்டையெல்லாம் இவளால் காலம் தள்ள முடியாது. இவளுக்கு அது புரிய மாட்டேங்குது. நான் சொன்னாலும் புரிஞ்சுக்கிற பக்குவமும் விவரமும் அவளுக்கு இல்லை. இவ தான் தன்னை பெரிய ஜான்சி ராணின்னு நினச்சிக்கிட்டு இருக்காளே, அப்புறம் எப்படி நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுவா? இவ இங்கே ஊருக்குள்ள எதிர்த்து சண்டை போடுற ஆளுங்கெல்லாம் இவ அண்ணன் போலீஸ்காரனா இருக்க போய் அவனுக்கு பயந்துக்கிட்டு தான் இவளை ஒன்றும் செய்யாமல் இருக்காங்க. ஆனால் இவ என்னமோ இவளுக்கு பயந்துக்கிட்டு தான் அவங்க அப்படி இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு என்னென்னமோ வம்பு இழுத்துக்கிட்டு வந்து நிற்கிறா. இவ்வளவே நான் உங்ககிட்ட ஏன் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா தம்பி? புரியுதுமா, புரியுது. உண்மையிலேயே என் பேத்தி நல்ல குணத்துக்காரி. யாருக்கிட்டையும் அவள் அடங்கி இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. முதல்ல அவள் ஒருத்தர்கிட்ட அடங்கி நான் பார்த்துருக்கேன்னா அது உங்ககிட்ட தான். ஆச்சி, என் பேத்தி வந்துட்டா தம்பி. நான் உங்ககிட்ட இப்படி பேசினது எதுவும் அவளுக்கு தெரிய வேண்டாம். ஆச்சி, வாசல்ல செருப்பு கிடக்கு. யார் சார்? வாங்க சார், வாங்க. ஆச்சி, என்னதே இந்த சோஃபா? நான் மட்டும் உட்கார்றதுக்குன்னு நான் காசு போட்டு வாங்கி என் ரூமுக்குள்ள தானே பத்திரமா வச்சிருந்தேன். இதை எதுக்கு எடுத்து வெளியே போட்டிருக்கீங்க? இல்லதே, உங்க மைனி சோபா முழுக்க துணியெல்லாம் போட்டு வச்சிருந்தா. இந்த தம்பி திடீர்னு வந்து நிற்கவும் அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதான் படக்குன்னு ஓ ரூமுக்குள்ள போய் இந்த புது சோபாவை எடுத்து வெளியே போட்டேன். அப்புறம் இந்த தம்பியை உட்கார வச்சுட்டு சோபாவில் இருக்கிற துணியை பூரா எடுத்து உள்ள கொண்டே போட்டேன். இவர் போனதுக்கப்புறம் இந்த சோபாவை மறுபடியும் கொண்டு போய் என் ரூமுக்குள்ளே போட்டுறணும். இல்லாட்டி என் கூட பிறந்தவனுங்கெல்லாம் உட்காந்து அழுக்காக்கிடுவானுங்க.
சரி 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 உள்ள கொண்டே போட்டுறேன். அவனுங்க யாரும் உட்கார மாட்டாங்க சரியா? அவங்க யாரும் உட்காந்தன்னா அதுக்கப்புறம் இந்த சோபாவில் நான் உட்கார மாட்டேன். எனக்கு புதுசு தான் வாங்கி கொடுக்கணும் அவங்க. சரி சரி வந்தவங்க கிட்ட முதல்ல வாங்கன்னு சொல்லி பேசு. ம் வாங்க சார் வாங்க உட்காருங்க. அதான் உட்காந்துட்டேன். ஆச்சி அவருக்கு டீ காபி ஏதாவது கொடுத்தீங்களா? அது கூட நீங்க ஏதாவது தனியா காசு போட்டு வாங்கியிருந்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிருங்க, நான் வெளியே போய் கூட குடிச்சுக்கிறேன். நான் பேசினது உங்களுக்கு கேட்டுருச்சா? ஆ கேட்டுருச்சு. நான் வேணா புது சோஃபா வாங்கி கொடுத்துடட்டுமா இல்ல உட்காந்ததுக்கு காசு கொடுத்துடட்டுமா? தம்பி சார் நான் எங்க அண்ணனுங்க தான் யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்க உட்காரலாம். இல்ல இல்ல நான் காசு கொடுத்துறேன். தம்பி சின்ன பிள்ளை தெரியாம பேசிட்டா மன்னிச்சுக்கோங்க சார். நான் ஒரு ஒரு வேகத்துல சொல்லிட்டேன், கோச்சுக்கிடாதீங்க. இல்ல இல்ல நான் காசு கொடுத்துறேன். ரொம்ப பண்ணாதீங்க சார். இல்ல நான் காசு கொடுத்துறேன். சரி கொடுங்களேன் பாப்போம். அதான் இந்த மாசம் வட்டியில கழிச்சுக்கலாம். அதான் நான் பார்த்தேன், உங்க கையில இருந்தாது நீங்க காசு கொடுக்கறதாவது. சரி அம்மா நான் வந்த விஷயத்த பேசிடுறேன். நீங்க பேசிட்டு இருங்க சார், நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா நீங்க சொன்ன கண்டிஷனுக்கு எனக்கு ஓகே. நீங்க சொன்ன மாதிரியே பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம். உங்க பேத்தியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.